என்னோட பேர் வந்து ஜெயதேவி அண்ணாதுரை. நான் விழுப்புரம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளராக இருந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் கருத்து தெரிஞ்சதுலேருந்தே இன்னும் வரைக்கும் எனக்கு 26 வயசு ஆகுது. இன்னும் வரைக்குமே எனக்கு ஜெயலலிதா அம்மா இருக்கப்போ அவங்க தான் பேர் வச்சாங்க. என் அப்பா வந்து ஒரு தீவிர அம்மாவுடைய விசுவாசின்றத பட்சத்தில் இன்னுமே அவங்களுக்கு திதி கொடுக்குறோம். எங்கள் அப்பாவும் இல்லை இந்நேரத்தில், அவருக்கும் திதி, அதே போல் ஜெயலலிதா அம்மாவுக்கும் நாங்கள் வந்து திதி கொடுத்துட்டு தான் இருக்கோம் இன்னும் வரைக்கும். ஒரு பையனாக இருந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ எங்கள் அப்பாவுடைய உழைப்பும் இருக்குது. அஸ் அ விடோவாக இருந்துட்டு எங்கள் அம்மாவும் என்னை ஒரே புள்ள தான் நானும் எங்கள் வீட்டுக்கு. எங்களால் என்ன இந்த கட்சிக்காக பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் இதை நாங்கள் பெருமைப்படுத்துறதுக்கோ இது சொல்கிறதுக்கோ வரல. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எங்கள் வல்லம் தொகுதியில் தெற்கு ஒன்றியத்தில் வந்து கேஎஸ்எம் மண்டபத்தில் வந்து ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பெண்கள்னு கூட பார்க்காம, இப்போ நான் இந்த பேட்டி கொடுக்குறது அந்த பசுபதி அவருக்கு போய் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் பேசுகிறேன். ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம மாவட்ட பொறுப்பு போட்டுட்டோம், எந்த பொறுப்புனா போட்டோம், அவங்க எதிரில் சேலையை பிடிச்சி ரொம்ப இது எப்படி பார்க்கலான்னா, அம்மாவை அன்னைக்கு சட்டமன்றத்திலேருந்து எதிர்கட்சி திமுகலேருந்து இந்த சேலையை உருவின அதே விஷயம் அவர் கண்முன்னே நடக்குது. அவர் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஆனால் அவங்களுடைய அடியாட்களை வச்சே இவங்க பண்ணிட்டு கடைசியில் பழி போட்டது இங்கே அடி வாங்கின லேடிஸ் மேலே பழி போடுறாங்க. இதில் எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இந்த பசுபதி அவருக்கு வந்து அடியாட்கள் பலம் இருந்ததுன்னா அது எங்கே காட்டணுமோ அந்த இடத்துல காட்டாமல் இங்கே வந்து இந்த கூட்டத்தில் அதுவும் முதல்ல அவர் பதவி போட்டு அவங்க நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தில், ஐ மீன் கண்டன கூட்டத்தில் இதே மாதிரி அடிதடி பண்ணிட்டு இருந்தால் அவரை நம்பி எப்படி நாங்கள் போய் செயல்படுவோம்? அதனால் எங்களுடைய பொறுப்பிலேருந்து நாங்கள் எல்லாருமே வாலண்டியராக ரிசைன் பண்ணுறோன்ற முடிவுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி சிவிஎஸ் அங்கிள், ஐ மீன் சண்முக அங்கிள் வந்து அவருக்கு அகென்ஸ்டாக இவங்களை அடியாட்கள் அனுப்பி அவர் தான் இப்படி பண்ண சொன்னார், அதுக்கு நீங்களாம் உறுதுணையாக போகிறீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கொச்சப்படுத்தி வார்த்தையால் இல்லை அவ்வளோ இல்லை அந்த மாதிரி போயிட்டு அவருக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இது கண்டிப்பாக பசுபதி அவர்கள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கான பதில் நீங்கள் சொல்லியே ஆகணும். எந்த கட்சிக்கும் நாங்கள் போகல. நான் தான் சொல்கிறேனே, என் பேர் வந்து ஜெயதேவி, எனக்கு பேர் வச்சது ஜெயலலிதா அம்மா தான் வச்சாங்க. அதோடைய முழு உருவமாக நானோ இல்லை இங்கே இருக்கவங்க யாருமே பதவி ஆசை பிடிச்சோ இல்லை மாறு கட்சிக்கு போகணுன்றதுக்காகலாம் வரல. பேசுகிறப்பவே தெரியும் அந்த ரத்தம் அப்படியே கொதிக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி கழகத்தை முதல்ல கொண்டு போங்க, எல்லாரையும் ஒன்றிணைங்க. எடப்பாடி அவர்களுக்கும் சொல்கிறோம், சும்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்சி நடந்துட்டு இருந்தா அது நீங்கள் சம்பாரித்து வச்ச கட்சியோ இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் காலகாலத்தில் இருந்த கட்சியோ கிடையாது, அம்மா தொடங்கின கட்சி. அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து பதிலடி கொடுங்க. அதனால தான் எங்களோட ரெசிக்னேஷன் இன்னைக்கு இப்படி இருக்குது. ரிசைன் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் கட்சியிலே தொடருவோம். ஆனால் பசுபதி அவங்க வந்து பண்ணது அராஜகம் தான் நடத்துகிறாங்க. அவர்கிட்ட வந்து இந்த அடியாளுக்கு காசு கொடுத்து இவ்வளோ பணம் கொடுத்து இவங்கள இருக்கவங்க இந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் கவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இப்படி ஆள் பிடிக்கிறது, அங்கே போயிட்டு இவங்களுக்கு அகென்ஸ்டாக நீ பேட்டி கொடுன்னு நிறைய விமர்சனம்.